விஜய் ஒரு சேலஞ்சராக வராட்டியும் ஒரு டிஸ்ரப்டராக டிஎம்கேக்கு வந்துகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து சிச்சுவேஷன் டிஎம்கேக்கு 100% சாதகமாக இல்லை. போட்டி மிக கடுமையாக இருக்கும். ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. ஜனநாயகன் படம் மற்றும் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்த பிறகு பல விஷயங்களை அவர் கருத்து தெரிவிக்காமல் இருக்கக்கூடிய காரணத்தாலையும் வேறு சில காரணிகளாலையும் அவருடைய வாக்கு வங்கியில் ஒரு 3% குறைந்திருக்கின்றாங்க. இவரால் ஆட்சி மாற்றத்தை கொடுக்க முடியாது, இவர் வந்து சீரியஸ் பிளேயர் இல்லைன்ற எண்ணம் மக்கள் மனதில் பதிய தொடங்கினால் ஒருவேளை அவருடைய வாக்கு வங்கி நாம் நினைப்பது போல் 20% இல்லாமல் அதற்கு கீழே கூட போகலாம். இந்த ஆபத்தும் விஜய்க்கு இருக்கிறது. பல இடங்களில் வந்து இந்த விசில் ப்ளோயர்ஸ் கொல்லப்படும் பொழுது வாய் திறக்காமல் இருந்த எடப்பாடி விஜய் விஷயத்தில் அதீதமான அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசினார். போட்டாச்சுன்ற அளவுக்கு பேசி கொடிக்கிடலாம் பிடிக்க வச்சாங்க. அவருடைய கூட்டத்திலேயே எவனோ ஒருத்தன் கொடியை தூக்கினது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுலாம் பேசினார். வெற்றி கூட்டணின்னு பேசினாரு, வெற்றி தலைவர்கள் பேசினாரு, பெரிய கட்சின்னு பேசினாரு, அவ்வளோ விஷயம் பேசினார்ல. கடைசியில் என்ன நாமினேஷன் ஃபைல் பண்ணி 2 வாரம் பிரச்சாரம், அதன் பிறகு தேர்தல் நாள் கிட்டத்தட்ட 3 to 4 weeks 4 weeks வச்சுக்கோங்களேன். அந்த எலெக்ஷன் அந்த 4 வாரம் விஜய் தாக்கு பிடிப்பாரா? ஒரு பக்கம் திமுக அடிக்கும், ஒரு பக்கம் அண்ணா திமுக அடிக்கும். பெரிய கட்சிகள் எதுவும் விஜய் நம்பி வர தயாராக இல்லை. பெரிய கட்சின்னும் போது நம்பகத்தன்மை உள்ள கட்சிகள் திருமாவை தண்ணி குடிச்சாங்க கூப்பிடுறதுக்கு இல்லையா? கண்டிப்பாக என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆர்எஸ்எஸோட பிள்ளைகள் தான் சீமானும் விஜய்னு சொல்லிட்டு போயிட்டார். நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நடந்து கொண்டு இருக்குது. அது குறித்து உதவி மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இருந்திருக்கார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்புலேருந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுடைய செல்வாக்கு பற்றின விஷயங்கள் வந்து பேசப்படுது. 20% மேலே வந்து அவர் வாக்கு வாங்குவார் அப்படின்ற மாதிரி விஷயங்களும், எதிர்க்கட்சி தலைவராக அவர் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விஷயங்களும் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் கூட்டணி சார்ந்த விஷயங்கள் இன்னும் வந்து முன்ன பின்னாடி இருந்துகிட்டே இருக்குது. விஜய் அவர்கள் இந்த தேர்தலை எப்படி சந்திக்க போகிறார்? கூட்டணி இல்லைங்க அவருக்கு. ஸோ கூட்டணினா அது ஒன்று திமுகவோட போகணும், இல்லை அண்ணா திமுகவோட போகணும். அப்படி போனால் தான் அது கூட்டணி. அப்படி இல்லைன்னா இப்போ காங்கிரஸ், விசிக அந்த மாதிரியான கட்சிகளோடு இருந்தால் தான். பாமக பலவீனமான நிலைமையில் இருக்குது. அன்புமணி ராமதாஸ் பாமகவை கொண்டு போயிட்டார். தேமுதிக அவங்களுடைய வாக்கு வங்கி அதில் பாதாளத்தில் இருக்குது. 2 பேருக்கிட்டையும் ஒரே நேரத்தில் பேசுகிறதால அவருடைய நம்பகத்தன்மை வந்து மோசமான கண்டிஷனில் இருக்குது. வாக்கு வங்கியும் அதில் பாதாளத்தில் இருக்குது. 3ஆவதாக பேச வேண்டியது இவர் ஓபிஎஸ். அது ஒரு தனிமரம் தோப்பாகாது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிமுகவோட சேர்ந்து போகிறேன்ற ஒரு மைண்ட் செட்டை தான் இருக்காரு. அந்த விதியை மாற்ற தான் நாங்கள் தர்மயுத்தம் பண்ணோன்ற அளவுக்குலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதான் இது வந்து அவர் இன்னும் இது பண்ண மாதிரி இல்லை அவர் தன் தவறை உணர்ந்ததாக தெரியவில்லை. ஆகவே பிரச்சனை வந்து அவர் பொலிட்டிக்கலாக அந்த இஷ்யூவை சேலஞ்ச் பண்ண தயாராக கோர்ட்டில் போய் நிற்பேன்றாரு. அது விளங்காது. எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டும் வந்து சொல்லிட்டாரு. அப்போது டிவி கூட அலைன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது, டிஎம்கேல போய் சேரதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த லெவலுக்கு அது போயாச்சு. ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. விஜய் என்று தனி மரம் நின்று எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்றத சீமான எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரோ அந்த மாதிரி விஜய் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர் உடைக்கிற ஓட்டால் 2 பேருக்கும் பாதிப்பு வருன்றது உண்மை. பட் அந்த பாதிப்பு வந்து ஸ்பாயில்ஸ் போட்டு தான் இவரால் ஆட்சி மாற்றத்தை கொடுக்க முடியாது, இவர் வந்து சீரியஸ் பிளேயர் இல்லைன்ற எண்ணம் மக்கள் மனதில் பதிய தொடங்கினால் ஒருவேளை அவருடைய வாக்கு வங்கி நாம் நினைப்பது போல் 20% இல்லாமல் அதற்கு கீழே கூட போகலாம். இந்த ஆபத்தும் விஜய்க்கு இருக்கிறது. ஆகவே கடந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு அவருடைய செல்வாக்கில் எந்த தொய்வும் குறைவும் ஏற்படவில்லை. ஆனால் கடந்த டிசம்பர் 18 ஈரோடு கூட்டத்துக்கு பிறகு ஜனநாயகன் படம் மற்றும் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்த பிறகு பல விஷயங்களை அவர் கருத்து தெரிவிக்காமல் இருக்கக்கூடிய காரணத்தாலையும் வேறு சில காரணிகளாலையும் அவருடைய வாக்கு வங்கியில் ஒரு 3% குறைந்திருக்கின்றாங்க. 3% டவுன் ஆகிருக்கு. இது அவங்க இன்டர்னல் சர்வீஸில் வரக்கூடிய விஷயங்கள். ஆகவே இதுவே அவங்களுக்கு ஒரு அபாய எச்சரிக்கை. இப்போ திமுக அதிமுக ரெண்டுமே விஜயை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்களே. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்ந்த விஷயங்களை விஜயும் பேசவே இல்லை, இவங்களும் பேசவே இல்லை. அடிமையாக போயிட்டாங்க. யார் அடிமையாக இருக்கிறது? மறைமுக அடிமை, நேரடி அடிமைன்ற மாதிரி விஷயங்கள் அவர் சமீபத்தில் பேசியிருந்தார். அதன் பிறகு அதிமுக தரப்புலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடி விஜய் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. நேச்சுரலி அவர் அன்றைக்கு மாமல்லபுரத்தில் பேசும்போது ஊழல் கட்சி, ஊழல் செய்த கட்சி, தீய சக்தி, ஊழல் கட்சின்லாம் பேசினார் அவர். அதிமுகன்ற கட்சி மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் சட்டமன்றத்தில் கரூர் இன்சிடென்ட் சம்பவமாக இஷ்யூவில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் வரும்போது விஜய்க்கு அங்கே பிரதிநிதிகளே இல்லை. ஆனால் விஜய் ஆதரித்து அவ்வளோ தூரம் தம்மு கட்டி பேசினது எடப்பாடி பழனிசாமி. ஒரு கட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறுக்கிட்டு கேட்கிறார் எடப்பாடி அவர்களை பார்த்து, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அவருடைய கட்சிக்காரர்களே எத்தகைய ஒரு பிரச்சனையில் மாட்டிருந்தால் இவ்வளவு தூரம் மெனக்கட மாட்டார் என்று அந்த அளவுக்கு மெனப்படுகிறார் அப்படின்றார். உன் கட்சிக்காரன் கஷ்டத்தில் இருந்தால் கூட நீ இப்படி பேச மாட்டேன், எதுக்காக நீ இந்த அளவு வக்காலத்து வாங்குறேன்னு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை பார்த்து கேட்டார். அது எனக்கு தெரிஞ்ச நியாயமான கேள்வி. ஏன்னா ஜகபர் அலின்னு அதிமுக ஒருத்தர் குவாரி விஷயத்தில் அந்த கொல்லப்பட்டார். அப்போவே வாய் திறக்கல. பல இடங்களில் வந்து இந்த விசில் ப்ளோயர்ஸ் கொல்லப்படும் பொழுது வாய் திறக்காமல் இருந்த எடப்பாடி
விஜய் விஷயத்தில் அதீதமான அளவுக்கு வந்து சால்ஜா இது சப்போர்ட் பண்ணி பேசினார். பிள்ளையார் கடைசியில சொல்லி விஜய் போட்டாச்சுன்ற அளவுக்கு பேசி கொடிக்கிடலாம் பிடிக்க வச்சாங்க. அவருடைய கூட்டத்திலே எவனோ ஒருத்தன் கொடியை தூக்கினதை எடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுலாம் பேசினார். வெற்றி கூட்டணின்னு பேசினாரு, வெற்றி தலைவர்கள்னு பேசினாரு, பெரிய கட்சின்னு பேசினாரு, அவ்வளோ விஷயம் பேசினார்ல. கடைசியில் என்ன உங்களுக்கு இன்றைக்கி வேணான்னு விஜய் வேணான்னு சொல்லிட்டார். அதிமுக வேணான்னு சொல்லியிருக்கணுங்க, விஜய் வேணான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சீச்சி இந்த பழம் புளிக்குன்ற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. அது உங்களுடைய அகைன் முதல் ஸ்டோரியில் பேசுன மாதிரி தான் நம்பகத்தன்மை குறையலாங்க. அதில் பாதாளத்துக்கு போகக்கூடாது. நீங்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலான கட்சிகள், பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்களோட நிலைமை அதுதான். நம்பகத்தன்மை என்பது அதில் பாதாளத்திற்கு போய் கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு சீரியஸ் இஷ்யூ தான் இது. இப்போ இது 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறதுனால கிரவுண்ட் லெவல்லையும் இந்த ப்ரெஷர்ன்றது டிவி கேட்க இருக்கும்ல. பூத் ஏஜென்ட் போடுறதுலேருந்து, சுவர் விளம்பரம் பண்ணுறதுலேருந்து, பிரச்சாரம் பண்ணுறது வரைக்கும் வந்து 2 பேருமே வந்து விஜய் வந்து எதிர்த்து பார்ப்பாங்களே, அதை என்ன பண்ணுறது? அங்கே தான் சிக்கல் வருது. ஆக்சுவல் போட்டின்றது எலெக்ஷன் அந்த கடைசி 3 வாரம் நாமினேஷன் ஃபைல் பண்ணி 2 வாரம் பிரச்சாரம், அதன் பிறகு தேர்தல் நாள் கிட்டத்தட்ட 3 to 4 வீக்ஸ் 4 வீக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலெக்ஷன் அந்த 4 வாரம் விஜய் தாக்கு பிடிப்பாரா? ஒரு பக்கம் திமுக அடிக்கும், ஒரு பக்கம் அண்ணா திமுக அடிக்கும். திமுகவும் அண்ணா திமுகவும் கள்ள ஓட்டு போடுறானுங்க, ஆயிரக்கணக்கில் பணத்தை இறக்கிறானுங்க, கிஃப்ட் ஐட்டம்ஸ் இறக்குறாங்கன்னா தேவைக்காரம் முதல்ல போய் இளைஞர்களுக்கு நிற்பாங்க. ஆனால் போலீஸு எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருந்தாலும் ஒன்று அது வந்து முதல்ல அமித்ஷா சொல்கிறது கேட்கும், 2வது ஸ்டாலின் சொல்கிறது கேட்கும். இப்போ 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. ஆனால் மக்கள் மன்றத்தில் ஆதரவு இருந்தால் ஓரளவு தங்களுடைய வெற்றியை அவர்கள் ஸ்தாபிக்கலாம். ஆட்சி மாற்றத்தெல்லாம் வர முடியாது. ஸோ விஜயோட பெரிய ஒரு பிரச்சனை, தாவேக்காவோட பிரச்சனை இந்த தேர்தலில் அவர்கள் இரு பக்கத்திலிருந்தும் தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வேட்பாளர்களே விஜய் கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பல பேர் சொல்லிட்டு இருக்காங்களே. வேட்பாளர்கள் சார்ந்த விஷயங்களுக்கு விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நல்ல பாயிண்ட்டுங்க அது. யார் தேர்தலில் நிற்கிற அளவுக்கு யார் இருக்கா இப்போ? அட்லீஸ்ட் விஜயகாந்துக்கு அந்த காலத்தில் வந்து மஃபாய் பாண்டியராஜன், பொன்னுடி ராமச்சந்திரன், அப்புறம் யார் சில முக்கியமான தலைகள்லாம் அங்கே இருந்தது. இங்கே யாருமே இல்லையே. ஒன் மேன் ஷோவாக இருக்குது. விஜய் தவிர யாருமே உங்களுக்கு கவனத்துக்கு வரமாட்டேங்க. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் பேசுகிறார். தலைவரே நிற்கணும்னு நினச்சாலும் 4 தொகுதியில் தான் நிற்க முடியும், 234 நிற்க முடியாது. 4 தொகுதியில் தான் நிற்க முடியாது, 2 தொகுதியில் நிற்க முடியும். அடிப்படை விஷயம் கூட தெரியாத ஆளை நீங்கள் பொதுச் செயலாளராக வச்சுருங்க. அந்த கட்சி அப்புறம் எப்படி வந்து எனக்கு சொல்கிறதுக்கு என்னென்ன புரியல. 2 கான்ஸ்டிட்யூன்ஸுக்கு மேலே நீ நாமினேட் ஃபைல் பண்ணினா you will be immediately disqualified from contesting elections. 4 இதுலயுமே டிஸ்குவாலிஃபை பண்ணி 4லையும் டிஸ்குவாலிஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் 4லையும் வேட்புமனு நிராகரிக்கப்படும். ப்ளஸ் தேர்தல் நிற்பதற்கே தடை வரக்கூடிய சூழல் வரும். அப்போ இந்த அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாதவர்கள் தான் விஜய் கட்சியில் தொண்டர்களாக இல்லைங்க, தலைவர்களாகவே இருக்காங்க. பொதுச் செயலாளராகவே இருக்காருன்னா அந்த கட்சியோட சிக்கல்கள் என்னவென்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதனால தான் நான் கேட்குறேன், இவங்க எப்படி இந்த தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? டவுட்டு கேட்கறதுக்கு தான் வந்து இப்போ முக்கியமான ஒரு போஸ்டிங்கு. முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கிறவரே டவுட்டாக இருந்தாருன்னா என்ன பண்ணுறது? அதுதான் சார் கூட்டணி வேணுன்றது. சிறிய கட்சிகளுக்கு எதுக்கு பெரிய கட்சிகளோட துணை வேணும்? நீ எவ்வளோ தான் செல்வாக்கு இருந்தாலும் ஒரு இவ்வளோ நாள் பொது தேர்தல்களை சந்தித்த திமுக மாதிரி அல்லது அண்ணா திமுக மாதிரி. அண்ணா திமுகவுக்கு கம்யூனிஸ்ட் இருந்துச்சு, எம்ஜிஆரை கைப்பிடிச்சு கூட்டு போயிட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா இடத்தும் பண்ணி கம்யூனிஸ்ட் கையில் இருந்துச்சு. யாருமே இல்லையா கையில் விஜய் கிட்ட? ஒன்றுமே இல்லையா. பிரேமலதா விஜயகாந்த் ராமதாஸை கூட விஜய் ஒரு ஆப்ஷன் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே பக்கம் தான் போகிறாங்க. அப்போ யாருக்குமே ஆப்ஷனாக விஜய் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு அரசியலில் ஒரு அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு ஆப்ஷன். நீங்கள் வந்து கடை விரித்தேன் கொள்வார் இல்லை தாங்க உங்கள் கதை. உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆளே கிடையாது. ஆள் கிடையாதுன்னா உங்களுக்கு வந்து கூட்டணி சேருவதற்கு பெரிய கட்சிகள் உங்களுடன் தயாராக இல்லை. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சாய்ஸஸ் ஆர் வெரி லிமிட்டட். அவர் கூப்பிட்றாரு, வரமாட்டேன்றாங்க யாருமே. இன்னொன்று அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் வந்து இங்கே கிடைக்காது கூட்டணி, அதுவும் ஒரு காரணம். ப்ளஸ் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுல உனக்கு என்ன தான் ஆதரவு இருந்தாலும் அதை பூத்துக்கு கொண்டு வரதுன்றது பெரிய கட்சி கூட இருந்தால் தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீ சாதிக்கும் போது அந்த ப்ராப்ளம் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றத உன்னால் சமாளிக்க முடியும். இங்கே அதுவும் அடி வாங்குது. ஸோ எல்லா பக்கத்துலையுமே நெருக்கடி தாங்க முத்துது. இப்போ மற்ற கட்சிகள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ திமுக ஒரு பக்கம் இருக்குது, இது பக்கம் இருக்குது. இதை தாண்டி காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா கூட வரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் விஜயோட அப்பா வந்து ஒரு இடத்துல பேசுகிறாரு. என்னென்னா காங்கிரஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குது, நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. இப்போ வந்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குலேருந்து நீங்கள் கட்சியை திருப்பி மீண்டு கொண்டு வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்க்கு சந்திரசேகர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து பேசுகிறாரு. அது எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? வாய்ப்பு அது ரொம்ப குறைவு சார். அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் திமுகக்குள்ளே இன்றைக்கி ஒரு 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 மனஸ்தாபம் இருக்குது, ஒரு நெருடல் இருக்குது, வருத்தம் இருக்குது, பரஸ்பர வருத்தம். அதெல்லாம் சரி செய்யப்படும். கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை பார்த்த பிறகு அதை சரி செய்வதற்கான அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தான் நான் கேள்விப்படுறேன்.
கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையாது, நிச்சயமாக இது தொடரும். எஸ்.ஏ. சந்திரசேகர் சொன்னது இன்ட்ரெஸ்டிங்கானது. அவர் புதிதாக கட்சி ஆரம்பித்த ஒருவருடன் சேர்றதால 60 ஆண்டுகளுக்கு முன்பு பதவியாக இழந்த காங்கிரஸ் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும்னு அவர் பேசுகிறார். இன்ஃபேக்ட் 15 வருஷத்துக்கு மேலே ராகுல் காந்தியை சந்தித்து விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. 9 வாக்கில் சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு அது அந்த திசையில் நகரில் விஜய் அரசியலுக்கு கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இருக்கும்போது வரல. கருணாநிதியும் ஜெயலலிதாவும் செத்த பிறகு தான் கமலும் விஜயுமே வராங்க. அதுக்கான காரணங்கள் என்னவென்பது நமக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கி எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்கிறத கேட்டுட்டு காங்கிரஸ் திமுகவை கைவிடும் நான் நம்பலை. எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்கிறதும் ஃபேக்சுவலி விஜயோட சேர்றதால சீட்டு வேணால் கொஞ்சம் கிடைக்கலாம் போல, ஆட்சியை கைப்பற்ற அளவுக்குலாம் ஒன்றும் வர முடியாது. அப்படின்னா விஜயை கைப்பற்றிட்டு விஜயை ஆண்டுட்டு போகலாம். இது காங்கிரஸை வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் கூப்பிட்றார். அவரே முதலமைச்சர் வேட்பாளர். ஆட்சி மாற்றம் 76 77 67 77 ரிப்பீட்டுன்னெலாம் பேசுகிறாரு அவர். அப்போ இது காங்கிரஸை கிட்ட சேர்க்குறீங்க. பெரிய கட்சிகள் எதுவும் விஜயை நம்பி வர தயாராக இல்லை. பெரிய கட்சின்னும் போது நம்பகத்தன்மை உள்ள கட்சிகள் திருமாவை தண்ணி குடிச்சாங்க கூட்டுறதுக்கு இல்லையா? கண்டிப்பாக என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆர்எஸ்எஸோட பிள்ளைகள் தான் சீமோனும் விஜயன் சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளோதான். திருமாவை வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, வரல. நீங்கள் அண்ணா திமுக கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்காங்க. இதில் நான் சொல்கிறேன், இந்த பக்கம் உங்களுக்கு சொல்லணும், பிஜேபி பக்கம். இந்த பக்கம் அதுவும் கிடையாது உங்களுக்கு வந்து. ஆகவே அவர் சொன்னார் திரும்ப திரும்ப, அவர் வந்து கூட்டணி அதிகாரத்தில் பங்குலாம் சொன்னார். யாரும் போக தயாராக இல்லை. அப்பா அதிகாரத்தில் பங்குமே திமுக அதிமுக பக்கம் தான் கேட்டு கட்சிகள் நிற்குது. இப்போ காங்கிரஸுமே திமுக கிட்ட கேட்டு நிற்குது, பாஜக அதிமுக கிட்ட கேட்டு நிற்குது. எஸ், விஜய் கிட்ட அவங்களுக்கு கேட்குற அவசியமே இல்லை. நீங்கள் கொடுப்பீங்க. முதல்ல நீங்கள் எங்கேருந்து ஜெயிக்கிறது? உங்களுடைய ஆதரவு தளம் என்பது ஓட்டாக எவ்வளோ தூரம் மாறுறதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்களுக்கு இது இந்த முதல் தேர்தலையே நீ எப்படி ஜெயிச்சு சிஎம்எல் ஆக முடியும்? எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் இருக்கும்போது அதுக்கு வாய்ப்பே குறைவு. அதுக்கு ஒரு ப்ளே பண்ணணும். இப்போ மற்ற 2 கட்சிகள் ப்ளே பண்ணுற அளவுக்கு ப்ளே பண்ணணும். அதுக்கு ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும். இல்லை திட்டங்கள் சார்ந்த விஷயங்களையாவது பேசணும். இல்லை இருக்கிற திட்டங்கள் இருக்கிற பிரச்சனையாவது பேசணும். எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவரால் என்ன ஒரு பண்ண முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆமாம். ஆகவே இது அப்பாவுக்கு பேராசை, மகனை எப்படியாவது அதிகாரத்தில் உட்கார வைத்து விட வேண்டும் என்று. விஜய் தான் முதலமைச்சர்னு மகன் சொல்கிறாரு. காங்கிரஸ் கூட்டணிக்கு வர்றது மூலமாக அதிகாரத்தில் பங்குன்றதை அப்பா வலியுறுத்துறாரு. சிஎம் ஆயிடலான்னு ஒன்றும் அவர் சொல்லலை. காங்கிரஸ் ஆட்சியை விட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு அதீதமான கற்பனை. அதாவது அவர்கள் வந்து நிறைவேறாத ஒரு ஆசை. இதுதான் செல்வி பிறந்தகை சொல்லியிருக்காரு. காங்கிரஸ்க்கு யாரும் பூஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் ஆல்ரெடி எனர்ஜியாக தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது செல்வி பிறந்தகை சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது காங்கிரஸ் இன்றைக்கி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு எனக்கு தெரியும். விஜயோட போகிறதால வந்து வேறு வழியே இல்லை, திமுகவை கைட்டிடுறது முடிவு பண்ணாங்கன்னா தான் அவங்க போக முடியும். அப்போல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. திமுகவை காங்கிரஸ் கைட்டாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நேஷ்னல் ஸ்டேக்ஸ் அவங்களுக்கு அதிகம். விஜய் மாதிரியான ஒரு அன்டெஸ்டட் பிளேயரை நம்பி அவங்க போக மாட்டாங்க. புதுசாக இதில் என்ன வந்திருக்குன்னா, அப்பா மகன் சொல்லாமல் அப்பா சொல்கிறார். முதல்ல அப்பாவுக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்மந்தம்? ஒரு போஸ்டிங்கும் இல்லை. அவர் யார்? இந்த அரசியலில் இதை பாரு, அப்பா மகனா புருஷன் பொண்டாட்டி அம்மா புள்ள இந்த சென்டிமெண்ட்டுக்கெலாம் இடமே கிடையாது. இதே சந்திரசேகர் அவர்கள் டெல்லியில் ஒரு வாட்டி போய்ட்டு விஜய் பேரில் கட்சி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அதுக்கு விஜய் பக்கத்தில் விஜய் கிட்டேருந்து ஒரு மறுபறிக்கை வருது. எனக்கும் அந்த கட்சிக்கும் கேஸ் போட்டாருங்க, வழக்குகள் பதியப்பட்டன. இன்றைக்கி இந்த தாவேகன்ற கட்சியில் அவங்க அப்பாவும் அம்மாவும் மெம்பரானு எனக்கு தெரியாது. அப்படியே அவங்க மெம்பராக இருந்தாலும் ஒரு உறுப்பினராக இருந்துக்கிட்டு இந்த கருத்துக்களை தெரிவிக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது. முதல்ல அவங்க உறுப்பினர் இல்லை நான் நினைக்கிறேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹூம் இஸ் அப்பீலிங் டு காங்கிரஸ், யாருக்காக காங்கிரஸுக்கு இந்த அறைகூவலை அவர் விடுக்கிறார்? கட்சியில் உங்களுக்கு என்ன சார் பொறுப்பு? தாவேக்கால உங்களுக்கு என்ன பொறுப்பு? தாவேக்காக உங்களுக்கு என்ன சம்பந்தம்? மகனாக இருக்கலாம், அரசியலில் மகன்னா அப்பா என்ன? கட்சியில் நீங்கள் ஏதாவது பொறுப்பில் இருந்தீங்கன்னா கட்சியில் பொறுப்பில் இருந்தானே பேசலாம். அகிலேஷும் முலாயம் சிங்கும் ஆப்போசிட் இதில் தான் இருந்தாங்க. பீகாரில் லாலுவும் அவரோட மூத்த மகனும் ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க. நினைவில் கொள்ள வேண்டியது இதுதாங்க. விஜய் அவருடைய அறைகூவலை ஏற்று அவருடன் கூட்டணி போவதற்கு பெரிய கட்சிகள் அல்லது வந்து நம்பகத்தன்மை உள்ள கட்சிகள் யாருமே தயாராக இல்லை. சிறிய கட்சிகள் கூட நடுங்குகிறார்கள் போவதற்கு, கவலைப்படுகிறார்கள், யோசிக்கிறார்கள். விஜயுடைய நிலைமை என்பது கடைவெறித்தேன் கொள்வார் இல்லை என்பது தான். முதல் பொது தேர்தலில் எப்பயுமே ஏதாவது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸோட கூட செகண்ட் ஃபிடிலாக இருந்து இந்த தேர்தல்லாம் என்னன்ற அந்த நுவான்சஸ்னுவாங்க, அந்த சூட்சுமங்களை கற்றுக்கொண்டு அதன் பிறகு நீ போகணும். எத்தடுப்புலேயே நான் தான் வந்து ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகிடுவேன்னா
இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராதது. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இவர்களுக்கு ஞானோதயம் வரும். ஞானோதயம் வருதோ இல்லையோ அவர்கள் அனுபவத்தை பெறுவார்கள். ஆனால் தொடர்ச்சியாக உங்கள் கட்சிக்காரங்க வந்து ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒரு விஷயம் பேசுகிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம தான் 234 தொகுதி அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒவ்வாததுங்க. கனவு காண்ற உரிமை எல்லாருக்கும் இருக்குது. பட் இதெல்லாம் சுத்தமாக நடைமுறைக்கு ஒத்து வராது. இந்த எளிய உண்மை அவர்களுக்கு ஏன் புரியவில்லை என்பது தான் நம்முடைய கேள்வி. ஓகே சார். இப்போ கூட்டணி சார்ந்த விஷயங்களையும் தாண்டி என்ன மாதிரியான அறிவிப்புகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அதிமுக திமுக 2 பேரும் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷனாக தான் வந்து இப்போ 2 பேருமே இருக்காங்க. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பக்கம் இருந்தாலுமே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதிமுக எப்படியாவது ஜெயிச்சிடணும், கட்சியை காப்பாற்றணுன்ற மாதிரி விஷயங்கள் வந்து டிடிவி போன்றவர்கள்லாம் கூட்டம் சேர்த்து அண்ணன் தம்பின்னு பேசுகிற அளவுக்கு வந்து அதிமுக வந்து வந்துருச்சு. யாரை சேர்க்கவே மாட்டேன்னு சொன்னாங்களோ, யாருக்கு எதிராக வந்து அதிமுக நிலைப்பாடு எடுத்து இப்போ பொதுக்குழு வந்து விளக்குனாங்களோ எல்லாரையும் வந்து சேர்த்து வச்சுட்டாங்க. இப்போ 2 பேருமே ஓரளவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. போட்டி கடுமையாக இருக்குங்க, அதில் எந்த சந்தேகம் வேணும். நான் திமுகவை குறைச்சி மதிப்பில்லை. திமுக வந்து ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ போட்டி கடுமையாக இருக்கும். 118 சிம்பிள் மெஜாரிட்டி திமுகவுக்கு வரும்னு நான் நம்பலை. கூட்டணிக்கு மெஜாரிட்டி வர வாய்ப்பு இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கான மெஜாரிட்டி என்பது 118 வருவது என்பது சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு என்பதுதான் என்னுடைய கருத்து. லைக் வைஸ் 2006 ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்குது. அல்லது மோடி 3.0. they will retain power with less numbers. That's what my assessment is. என்னுடைய அசஸ்மெண்ட்ன்றது வந்து மோடி 3.0 தான், ஸ்டாலின் 2.0 நம்பர் 1 ஆப்ஷன். நம்பர் 2 ஆப்ஷன் வந்து யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாமல் போகலாம். அதில் ஒரு வாய்ப்பு. பட் ஏன் டிஎம்கே நான் குறைச்சி மதிப்பு இல்லைன்னா, தோல்வி அடைந்தாலும் மோசமான தோல்வியாக 2001 மற்றும் 2011 நடந்த தோல்வி. 2001 32 சீட்டு, 2011 23 சீட்டு. அந்த தோல்வி வராது. ஓரளவு மக்களுக்கு செஞ்சுருக்காங்க. ப்ளஸ் அலையன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பணபலம் இதுவரை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணபலம் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தோல்வி அடைந்தாலும் 2011 மாதிரி வர வாய்ப்பில்லை. தேர்ட் பிளேயராக விஜய் இருக்கார். அந்த ஒட்டுமொத்த கண்டிப்பாக அதில் வந்து இந்த லைனப்பில் தேர்டில் தான் விஜய் இருக்கார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் தனிமரம் தோப்பாகாது. தினமலர் சாணக்கியா சர்வேவை நான் வந்து ஒதுக்கித்தள்ள தயாராக இல்லை. அது உண்மையாக இருக்க பட்சத்தில் திமுக அது வந்து ஒரு வேக்கப் கால். அதுதான் நம்ம இப்போ சொல்ல வேண்டியது. இந்த கேள்விக்குமான பதிலும் அதுதான். ஆகவே நீங்கள் திமுகவுடைய ஆப்ஷன்ஸ் அல்லது விஜயோடைய ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் ஒரு சேலஞ்சராக வராட்டியும் ஒரு டிஸ்ரப்டராக டிஎம்கேக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து சுச்சுவேஷன் டிஎம்கேக்கு 100% சாதகமாக இல்லை. போட்டி மிக கடுமையாக இருக்கும். 100 ஓட்டு 200 ஓட்டு கூட தோக்கலாம், ஜெயிக்கலாம். அதனால் சிறிய கட்சிகளையும் உள்ளே சேர்த்துக்கொள்வது 2 பேருக்குமே இன்றைக்கு வந்து அவர்கள் விரும்பினாலும் தவிர்க்க முடியாத ஒரு நிர்பந்தமாக, வேண்டா வெறுப்பாகவாது இவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கசப்புடன் கூடிய, மிகுந்த கசப்புடன் கூடிய நிர்பந்தமாக இன்று மாறி இருக்கிறது. ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களை பொண்ணான நன்றி. நன்றி சார்.